السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 232. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 232ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் புதிய தலைப்பான பாபு ஃபضலில் ஹப்பி ஃபில்லாஹி வல் ஹிஸ்ஸி அலைஹி வ இஅலாமி ரஜுலி من يحبه أنه يحبه وماذا يقول إذا أعلمه என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 232ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த 232வது பாடத்துல 3 விஷயத்தை குறித்த செய்திகளை இன்றைய பாடத்துல நம்ம சொல்ல இருக்கிறோம். அதுல முதலாவது விஷயம், இந்த புதிய தலைப்பை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி முதலாவது காரியமாக நம்ம பார்க்க போறோம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து 2 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி நாம் இரண்டாவது விஷயமாக பேச போகிறோம். மூன்றாவதாக, இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய முதல் ஹதீஸ், அந்த முதல் ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் மூன்றாவது விஷயமாக இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ முதலாவதாக இந்த பாடத்தினுடைய தலைப்பு, இந்த பாடத்தினுடைய அந்த தலைப்பை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாபு ஃபضலில் ஹப்பி ஃபில்லாஹி, அல்லாஹுடைய விஷயத்தில் விருப்பம் கொள்ளுதல் என்பது குறித்த சிறப்பும், வல் ஹிஸ்ஸி அலைஹி, இன்னும் அதன் மீது ஆர்வப்படுத்துதல் குறித்தான சிறப்பும், வ இஅலாமிர் ரஜுலி மை யுஹிப்புஹு அன்னஹு யுஹிப்புஹு, ஒரு மனிதன் தான் விரும்பிய மனிதனுக்கு நிச்சயமாக இவர் அவரை விரும்புகிறான் என்று அறிவிப்பது. வமாதா யகூலு இதா அலமுஹு, அவருக்கு அப்படி அறிவித்தால் அவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு அர்த்தம். இப்ப முதலாவதாக அல்லாஹுடைய விஷயத்துல விருப்பம் கொள்ளுதல் குறித்த சிறப்பு, அதை பற்றி இந்த பாடத்தை பேசுவாங்க. அப்போ ஒருத்தன் இந்த உலகத்துல மனிதன் விரும்பக்கூடியவன் தான், எல்லா விஷயத்தையும் ஆசைப்படக்கூடியவன். அப்போ அவனுக்கென்று சில ஆசைகள் இருக்கும். சில ஆசைகள் தவறானதாக இருக்கும், சில ஆசைகள் கரெக்டானதாக இருக்கும், சரியானதாக இருக்கும். அப்போ அவன் ஒரு விஷயத்தை விருப்பம் கொள்கிறான். ஆனா அந்த விஷயம் என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியமாக இருக்கு. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியமாக இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்தை அவன் விருப்பம் கொள்ளக்கூடாது. அப்படி இருப்பது குறித்த பேசக்கூடிய ஒரு பாடம். இன்னொன்னு, ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்காது, அவன் அதை விருப்பப்படக்கூடியவனாக கிடையாது, ஆனா அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் ரொம்ப பிடித்த காரியமாக இருக்குன்னு சொன்னா அந்த காரியத்தை அவன் விரும்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா விருப்பம் கொள்கிறான் இந்த காரணத்திற்காக. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை வெறுக்கிறான்னு சொன்னா நம்மளும் வெறுக்கணும்,
அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்புறான்னு சொன்னா நம்மளும் விரும்பணும். அப்படி விரும்புவதல் என்பதை குறித்த சிறப்பு, அப்படி விரும்பக்கூடியவனை குறித்த சிறப்பு. அப்போ ஒருத்தவன் அப்படி விருப்பம் கொள்றான், அவனுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு, எத்தகைய அந்தஸ்து இருக்கு, என்னென்ன நன்மைகளை அவன் பெறக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றிய பாடமாக இருக்கு. இரண்டாவது ஒல் ஹெக்ஸி அலைஹி, இந்த காரியத்தின் மீது மக்களை ஆர்வம் ஊட்டுவது. அப்போ நம்ம மட்டும் அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்தை செஞ்சுட்டு நம்ம மட்டும் அப்படி இருக்கிறது கிடையாது, மற்றவர்களையும் ஆர்வப்படுத்த வேண்டும். உங்களுக்கு இந்த காரியம் நீங்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீங்க, ரொம்ப விரும்பக்கூடியவர்களா இருக்கீங்க, ஆனா அல்லாஹ் இதை வெறுக்கக்கூடியவனா இருக்கிறான், அதனால் நீங்களும் இந்த காரியத்தை வெறுத்து விடுங்கள் என்று பிற மக்களுக்கு சொல்லணும். அப்ப நீங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கு, ஆனா அல்லாஹ் ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கு ஒரு காரியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை நீங்கள் விருப்பம் கொண்டு அதை நீங்கள் செய்யக்கூடியவர்களாகுங்கள் என்று பிற மக்களையும் ஆர்வப்பூட்ட வேண்டும். அப்போ அந்த ஆர்வம் ஊட்டுவதில் குறித்த சிறப்பும் பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இது அமைகின்றது. இரண்டாவதாக சொல்றான். அடுத்தபடியாக ரஜுலி மையுஹிப்புஹு அன்னஹு யுஹிப்புஹு என்பதாக சொல்வோம். அப்போ ஒரு மனிதன் தான் விரும்பிய மனிதனுக்கு நிச்சயமாக இவர் அவரை விரும்புகிறார் என்ற அந்த செய்தியை அறிவித்து கொடுப்பது. அப்ப அந்த விஷயத்தை சொல்லணும், தான் மனதில் கொண்ட அந்த விருப்பத்தை சொல்வது, அது குறித்த சிறப்பு. அப்போ ஓ மாதா யகூலு இதாலமுஹு, அவருக்கு அப்படி அறிவித்தா அவ என்ன சொல்ல வேணும். அப்போ தன் மனதில் இருக்கக்கூடிய இந்த நபரை விரும்புகிறார் என்று அந்த விருப்பத்தை எடுத்து சொன்னான்னு சொன்னா, இந்த நபர் அந்த விருப்பம் கொண்ட அந்த நபருக்கு என்ன சொல்லணும் என்பதை பற்றிய பாடமாகவும் இது இருக்கின்றது. அதுதான் இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய நான்காவது விஷயமே அதுதான். அப்போ இதை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்புறான், அந்த விஷயத்தை விரும்புறது, அதன் பக்கம் ஆர்வம் ஊட்டுவது, ஒரு மனிதனுக்கு தான் விரும்பி அந்த மனிதனுக்கு தான் விரும்புவதை எடுத்து சொல்வது, அவனுக்கு தெரிந்த விஷயத்தை அவன் பதில் கொடுப்பது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இரண்டாவது விஷயமாக அந்த ஆயத்துக்களையும், மூன்றாவது விஷயமாக இந்த சொல்லப்பட்ட இந்த ஒரு ஹதீஸை குறித்தான செய்திகளையும் நம்ம இப்போ வாசிக்கும் பொழுது நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 46வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய அந்த வரிசையின் பிரகாரம் இது 46வது பாடமாக இது அமைகின்றது. இப்போ இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன? பாபு ஃபضலில் ஹுப்பி ஃபில்லாஹி வல் ஹிஸ்ஸி அலைஹி வ இஅலாமிர் ரஜுலி மன் யுஹிப்புஹு அன்னஹு யுஹிப்புஹு வ மாதா யகூலு லஹு இதா அஅலமுஹு என்று அமையக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அப்போ இதற்கான அர்த்தத்தை, அதனுடைய கூடுதல் விளக்கத்தை நம்ம முன்னாடியே ஒரு சின்ன அறிமுகமாக நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து 2 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். இப்போ அந்த 2 ஆயத்துக்களுக்கான தர்ஜுமா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை இப்ப நம்ம பார்ப்போம். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் ஸதகல்லாஹுல் அஸீம் என்பதாக அமையக்கூடிய ஒரு ஆயத். இப்ப இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன பாருங்க. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகிறவர்கள் ரசூலுல்லாஹி, அல்லாஹுடைய திரு தூதராக இருக்கின்றார்கள். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களுடைய அல்லாஹுடைய ரசூலாக இருக்கின்றார்கள். வல்லதீன மஅஹு, இன்னும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருப்பவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அஷித்தாஉ அலல் குஃபாரி, இறை மறுப்பின் மீது கடுமையானவர்களாக இருக்கின்றார்கள். ருஹமாஉ பைனஹும், இன்னும் அவர்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அப்போ முஹம்மது நபி அல்லாஹுடைய தூதராக இருக்கிறாரு. இன்னும் அவர்களோடு இருப்பவர்கள் எத்தகையவர்கள் சொன்னா,
குஃப்ரியத்து இறை மறுப்பின் மீது அவர்கள் ஷித்தத்தானவர்களாக கடுமையானவர்களாக இருப்பாங்க. அப்போ அவர்களிடமிருந்து ஒரு இறை மறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறை மறுப்பு என்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு காரியம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதன் காரணமாக அவர்களும் அதில் கடுமையான முறையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப கடினமான முறையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியவர்களாக. சில பேர் சொல்லுவோமா இல்லையா, இவர் கொள்கையில கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாரு, அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவரு பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இல்லையா. அஷித்தானா கடுமை, அதிக கடுமைன்னு அர்த்தம். அப்போ கடுமையான முறையில அவர்கள் கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் அந்த குஃபார்களின் மீது, அந்த குஃபர் செய்பவர்களின் மீது. இன்னும் ரஹமா பைனஹும், இன்னும் அவர்களுக்கு மத்தியில் ரஹமத் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆமா, அப்போ குஃபருக்கு மத்தியில குஃபரு செய்யவர்களிடத்துல அவங்க சித்தத்தா இருப்பாங்க, ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. அதுவே அவர்களுக்கு மத்தியில் அவங்க ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க, ரொம்ப இரக்கத்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. ஒருவருக்கொரு ரொம்ப பாசம் காட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க, எந்த ஒரு வெறுப்பும் இருக்காது. அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹுவே சாட்சி கூறுகிறான். அப்போ இதுதான் இந்த ஆயத்து. அல் ஃபதஹ், சூரத்துல் ஃபதஹ்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது. 29வது ஆயத்தாக சூரத்துல் ஃபதஹ்ல பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. இலா ஆஹிர் சூரா, அந்த சூராவினுடைய இறுதி வரையிலும். அப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு இளம் முசன்னிஃப் அன்னவர்கள் தோதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சொன்னா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருப்பவர்கள் குஃப்ரியத்துல இறை மறுப்பில் அவர்கள் கண்டிப்பானவர்களா இருப்பாங்க. இன்னும் அவர்களுக்கு மத்தியில இரக்கம் காட்டக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை சொன்னோம். அந்த விஷயம் பதிவு செய்யப்படுது. அஷித்தா வாழல் குஃபார், முதலாவது விஷயத்திலேயே இந்த பாடத்திற்கான தோது நமக்கு அமைஞ்சிரும். அப்போ இறை மறுப்பின் மீது அவர்கள் கடுமையானவர்களா இருப்பாங்க. எதனால? அவர்களுக்கு குஃபர் என்பது என்னது பிறந்ததுனதே குஃபர் என்பது அவர்களுக்கு விதைக்கப்பட்டு அந்த குஃபரின் மீது வெறுப்பால் ஆக்கப்பட்டவர்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. குஃபர் என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ அல்லாஹ் விருப்பம் கொள்ளக்கூடிய விஷயத்தை அவர்கள் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ குஃபர் என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் தானே, அல்லாஹ்விற்கு அறவே பிடிக்காத ஒரு காரியம். அந்த காரியத்தை அல்லாஹ்விற்காக அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப அல்லாஹுடைய விஷயம் ஃபர்ஸ்ட் உள்ளதே வந்துருச்சா, ஃபதுல் ஹுப்பி ஃபில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் விருப்பம் கொள்ளுதல், அதை குறித்தான சிறப்பு குறித்த பாடம் தானே. அப்ப அல்லாஹுடைய விஷயத்துல விருப்பம் கொள்ளுதுன்னா இதுதான். இப்போ அல்லாஹ்விற்கு எதை பிடிக்குமோ அதை நமக்கு விருப்பப்பட்டா மட்டும் அல்லாஹுடைய ஹுப்புல சேர மாட்டோம். அல்லாஹ்விற்கு எது பிடிக்காதோ அதையும் நமக்கு பிடிக்காததாக, நமக்கு விருப்பம் இல்லாததாக இருக்கணும். அப்படி ஆக்குவதுதான் உண்மையான ஹுப்பு. அப்படி அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா. அப்போ இதுதான், இந்த ஒரு கருத்து தான் இந்த பாடத்திற்கு கீழே முசன்னிஃப் பண்ணவர்கள் இந்த ஆயத்தினை கொண்டு வருவதற்கான காரணமாக இது அமைகின்றது. சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم صدق الله العظيم. அப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன? வல்லதீன, இன்னும் ஒரு கூட்டத்தார்கள், அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், தபவ்வஉ الدار والإيمان من قبلهم, முஹாஜிருக்கு முன்னரே ஈமானையும் வீட்டையும் மதீனாவில் அமைத்து கொண்டார்களே அத்தகையவர்கள். யுஹிப்பூன, இன்னும் அவர்கள் விரும்புவார்கள், மன் ஹாஜர இலைஹிம், அவர்களின் பக்கம் யார் ஹிஜ்ரத் செய்து வந்தாரோ அவரை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத். இப்போ அவங்களுக்கு முன்னாடியே வீட்டையும் ஈமான், அதாவது இறை நம்பிக்கையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களாக இருந்தார்கள். இப்ப ஈமான முதலாவதாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தேர்ந்தெடுத்து அவர்கள் முஸ்லீமாக
ஈமாதாரிகளாக முக்மீனாக அவர்கள் ஆகிக் கொண்டார்கள். இன்னும் அந்த ஈமான் மிக்க அந்த முக்மீன்கள் என்ன விரும்புவாங்கன்னா, யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி, அவர்களின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து யார் வந்தார்களோ அவர்களை விரும்புவாங்க. அப்போ அதான் ஹிஜ்ரத் செய்து வருவது என்பது என்னது? அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறாருன்னு சொன்னா அவரை அல்லாஹுடைய விஷயத்தின் பால் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறது. இப்போ அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவரை விருப்பம் கொள்ளுதல் என்பது அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு விருப்பமாக இருக்கின்றது. அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அந்த ஹிஜ்ரத் செய்தவர்களை. அந்த ஹிஜ்ரத் செய்தவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா அது மாதிரியே அவர்களும் விரும்புவார்கள். ஏன்னா அல்லாஹ்வை அவர்கள் உண்மையாக நேசிப்பவர்கள் இல்லையா? அதுதான் ஈமான்தாரிகளுக்கான அடையாளம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நேசிக்கிறானா அதையும் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அதனால்தான் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்களுக்கும் யாரு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அவங்களும் அவங்க விரும்பக்கூடியவர்களா இருப்பார்கள். எதனால? அல்லாஹ் இதை விரும்புகிறான் என்ற ஒரே காரணத்திற்காக. அப்போ அல்லாஹுடைய விஷயத்தில் அவர்கள் விரும்பினார்கள் என்று சொல்றாங்க. அல் ஹஷர், சூரத்துல் ஹஷர்ல 9வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், நம்ம சொன்னோம் அவர்கள் பக்கம் யார் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அவங்க விரும்புவாங்க. எதனால? அல்லாஹ் அவரை விரும்புகிறான். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களும் அவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொன்னாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ்வே இதற்கு சாட்சி கூறுகிறான். அப்போ இத்தகைய இந்த கருத்தின் காரணமாக தான், இந்த கருத்தானது இந்த ஹதீஸில் இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸினை, இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே நமக்கு பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் பண்ணவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துக்களுக்கான தர்ஜிமாவையும் அதனுடைய விளக்கங்களையும் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செய்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸ், இந்த 375வது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். பாருங்க, 375வது ஹதீஸ். இந்த ரியாவு ஸாலிஹின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 375வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொற்றும் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஸலாசுன், 3 விஷயங்கள், மன் குன்ன ஃபீஹி, யாரிலே அந்த விஷயமானது இருக்குமோ, வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமானி, இங்க ஹலாவத்தன் என்பதாக தன்மீனை போட்டிருக்கிறாங்க. இது நுஸ்ஹா பல, இது தவறு. ஹலாவத்தல் என்பதாக ஃபதஹ மட்டும்தான் வரணும். ஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய ருசியை அந்த 3 விஷயத்தை கொண்டும் அவர் பெற்றுக்கொள்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 3 விஷயம் இருக்கு, 3 குணம் இருக்கு. அந்த 3 குணம் என்பது யாரிடத்துல இருக்குமோ அவர் ஈமானுடைய அந்த லத்தத்தை, ஈமானுடைய அந்த சுவையை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஈமானுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அவர் ருசிக்கக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது விஷயம் சொல்றாங்க பாருங்க, ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஆகுவது, அஹப்ப இலைஹி, அவனின் அருகாமையில் அதிகம் பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகுவது, மிம்மா சிவாகுமா, அவ்விருவரும் அல்லாத மற்றவர்களை விட தன் அருகாமையில் அதிகம் பிரியமுள்ளதாக ஆகுவது. அப்போ அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மற்ற அனைத்தையும் விட ஒருவருக்கு மிக விருப்பமானதாக இருப்பதுன்னு சொல்றான். அல்லாஹும் அவனுடைய தூதரும் அதிகமா அவனுக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கணும். எப்படி? அவர்கள் அல்லாது எந்த ஒரு விஷயம் இருக்குமா இல்லையா, அந்த உலகத்தை நம்ம எதை வேணா விரும்பலாம். அவனுடைய மனைவி விரும்பலாம்,
அவனுடைய பிள்ளைகளை விரும்பலாம், அவருடைய வீட்டை விரும்பலாம், குடும்பத்தார்களை விரும்பலாம், வாகனத்தை விரும்பலாம். அப்போ இப்படி எத்தனையோ இந்த உலகத்துல ஒரு மனிதன் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் விரும்பக்கூடியவனாக, அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கணும். அப்ப இவர்கள் அல்லாத விஷயத்திலிருந்து தான் அவன் மற்றதை விரும்பக்கூடியவனாக இருக்கணும். அப்போ இவர்கள் அல்லாத விஷயம், அப்ப இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும். அந்த 2ம் அவனுக்கு அதிகம் பிரியம் உள்ளதாக ஆகுவது. இப்படி ஒரு நிலையை ஒருவன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஈமானுடைய அந்த முழு ஹலாவத்தை, முழு ருசியை அவன் கண்டுவிடலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது விஷயமாக சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னார்கள், ஒரு மனிதனை விரும்புவது, லா யுஹிப்புஹு அந்த மனிதனை விரும்ப மாட்டான், இல்லா லில்லாஹி அல்லாஹ்விற்காகவே தவிர அந்த மனிதனை அவன் விரும்ப மாட்டான். அப்போ ஒரு மனிதனின் மீது நேசம் கொள்றது, ஒரு மனுஷனை நம்ம நேசிக்கிறது, விரும்புவது எதன் காரணமாக? அவரிடம் இருக்கக்கூடிய சொத்திற்காக கிடையாது, அவனுடைய உறவினர்களுக்காக கிடையாது. அவன் நமக்கு ரொம்ப உதவி செய்யறான், நமக்கு பழகுனா அவன் நமக்கு நிறைய பணம் தருவான், அப்படி ஒரு பணத்தை நோக்கமாக கொண்டு நட்பு வைக்கிறது கிடையாது. அல்லாஹ்விற்காக ஒருவனை நேசம் கொள்வது. இப்போ அல்லாஹ்விற்காகனா அல்லாஹ்வுக்கு இவர் ரொம்ப பிரியமானவராக இருக்கிறாரு, இவர் செய்யக்கூடிய செயல், இவர் நல்ல தொழக்கூடியவராக இருக்கிறார், நல்ல நோன்பு இருக்கக்கூடியவராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய இபாதத்துல கரெக்டாக வழிபாடுவதில் கரெக்டா இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அத்தகைய ஒருவரை நம்ம நேசம் கொள்வது என்பதாக சொன்னாங்க. அப்போ அந்த நபரை நேசம் கொள்றதுக்கான காரணம் என்ன? அப்போ அவர் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இருக்கிறார், பிரியமான ஒருத்தவராக இருக்கிறார், நல்ல 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 செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார், நல்ல உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இப்ப இந்த எல்லா காரியமே அல்லாஹ்விற்காக பிரியம் கொள்வதெல்லாம். அப்போ இந்த நிலையில ஒருத்தர் பிரியம் கொள்வாரா இல்லையா? அந்த ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையின் காரணமாகவும் ஈமானுடைய ஒரு லத்தத்தை, ஈமானுடைய ஒரு ருசியை ஒருவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது விஷயமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். இப்ப அடுத்தபடியாக மூன்றாவது விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. அவன் வெறுப்பது, ஐயஊத ஃபில் குஃப்ரி இறை மறுப்பினுடைய விஷயத்தில் மீளுவதை அவன் வெறுப்பது, பஅத அன் அன்கதஹுல்லாஹு மின்ஹு அந்த இறை மறுப்பிலிருந்து அல்லாஹு தஆலா அவனை காப்பாற்றியதற்கு பின்பும் அந்த இறை மறுப்பில் மீளுவதை அவன் வெறுப்பது என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் இறை மறுப்புல இருந்திருக்கிறான், காஃபிராக இருந்திருக்கிறான், ஆனா அந்த குஃப்ரியத்துல இருந்தும் அல்லாஹு தஆலா அந்த இறை மறுப்பிலிருந்தும் அவனை காப்பாற்றி திரும்ப முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறான். முஸ்லிமாக ஆக்கிட்டும் திரும்ப அந்த இறை மறுப்பின் பக்கம் அவன் போலாமா, திரும்ப நம்ம காஃபிராக ஆகிறலாமா என்று சிந்திப்பதை விட்டும் அவன் வெறுக்கணும். அப்போ இந்த செயலை விட்டும் அவன் வெறுப்பதுதான் ஈமானுடைய லத்தத்தை, ருசியை காணக்கூடிய மூன்றாவது குணம் என்று சொன்னார்கள். இப்ப எந்த அளவிற்கு அவன் வெறுக்கணும் என்று சொல்கிறார்கள் பார்த்தா, கமா எக்ரஹு அவன் வெறுப்பது போல, நெருப்பிலே அவன் போடப்படுவதை, அதாவது நெருப்புல அவன் போடப்படும் பொழுது எந்த அளவிற்கு அவன் வெறுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ நெருப்புல ஒருத்தன் போறானா, ஒருத்தன் சந்தோஷமா போய் அந்த நெருப்புல விடுமானா? மாட்டான் இல்லையா? இந்த நெருப்பினுடைய அந்த சூடு, அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணம், அதையெல்லாம் தாண்டி ஒருத்தவன் சந்தோஷமாக உழ முடியாது. அந்த நெருப்புல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வலியோடு தான் உணரும், அந்த நெருப்புல உழ முடியும். அப்படி ஒருவன் அந்த குஃப்ரில் திரும்ப வீழ வேண்டும் என்று நினைத்தால் அவன் நெருப்பில் விழுவதை போல நினைத்து கொண்டு அதை வெறுக்கணும். நம்ம குஃபுருக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ஹிதாயத்தை கொடுத்திருக்கான், முஸ்லீம் என்ற ஒரு பதவியை கொடுத்திருக்கான். இதை விட்டுட்டு அந்த இறை மறுப்புல நம்ம திரும்பவும் போகணுமா? அது ஒரு நெருப்புல விழுவுற மாதிரி இல்லையா அப்படின்னு அவன் எண்ணிக்கொண்டு, அது போலவே அந்த நெருப்பில் விழுவதை அவன் வெறுப்பது போலவே இதையும் இப்படியும் வெறுத்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இத்தகைய நிலைதான் ஈமானுடைய ஹலாவத், ஈமானுடைய ருசியை உணரக்கூடிய மூன்றாவது குணம் என்று சொன்னார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிம் அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானதுதான் 375வது ஹதீஸ்.
அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய ருசியை பார்ப்பதற்கு 3 குணம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 3 குணத்துல 2வது குணமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. வயுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹி. அல்லாஹ்விற்காகவே தவிர அவன் விரும்ப மாட்டான் ஒரு காரியத்தை. ஆனா அல்லாஹ்விற்காகவே தவிர அவன் விருப்பம் கொள்ளக்கூடியவனா இருப்பான் ஒரு மனிதன். அத்தகைய ஒரு நிலை என்பதாக சொன்னார்கள். அப்போ இதிலையும் அல்லாஹ்விற்காக ஒருவன் செய்கிறான். அந்த இஹ்லாஸ், அவனுக்கு ஒரு விஷயம் பெருசா பிடிக்கல. ஆனா அல்லாஹ்வுக்கு இது பிடிச்சிருக்கு. அல்லாஹ் இதை விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி, அதனாலேயே அவனும் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, அதுதான் ஈமான் அடையக்கூடிய ஒரு 2வது வழி, 2வது குணம். ஈமானுடைய ருசியை அடையக்கூடிய 2வது குணம் என்று சொல்ல சொன்னாங்க. இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான், இப்படி ஒரு செய்தி இந்த ஹதீஸில் இருப்பதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த புதிய பாடத்தை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த முதலாவது ஹதீஸை குறித்தான செய்திகளையும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 376வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.